கார் சேர்ந்துல வெடிக்கும். கார் பணம் போயிட்டு போகுது சார், நீங்க வந்துருங்க சார். ஐயோ அரசாங்கம் சொத்தாச்சு, என் மனசு தாங்காது. இப்ப நான் என்ன பண்றது? வெடிச்சிட போது, சீக்கிரம் வாங்க சார். வாஜி மாய் தப்பிச்சு வர்றான், அவனை ஷூட் பண்ணுங்க. சுடுங்க. டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். ரஜினந்தன், அவனை ஏன் ஷூட் பண்ண வேணாம்னு சொன்னீங்க? வெளியில இருக்கிற கிரிமினல்ஸ் எவனா இருந்தாலும் அவன் எங்க போனாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற துரோகிங்களை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம் இல்லையா மிஸ்டர் வேணுகோபால்? தீவிரவாதியும் மாயாவும் சேர்ந்துதான் மந்திரியை கடத்தினதா சொன்னீங்களே, அந்த மாயா உங்க காருக்குள்ள எப்படி வந்தா? நான் டியூட்டியில ஜாயின் பண்ணப்பவே உண்மையில நான் சந்தேகப்பட்டேன். ஆனா உன்னை நான் நம்புறதா நீ நம்பிட்ட, என்ன ஏமாத்துறதா நினைச்சு நீ ஏமாந்துட்ட. அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அந்த தினப்புயல் சிதம்பரத்துக்கிட்ட அடிமையா இருக்க. நோ, எனக்கும் சிதம்பரத்துக்கு எந்த சம்பந்தமும். அன்னைக்கு மீட்டிங்ல செல்போன் ஆன் பண்ணி வச்சது அவனுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காகத்தான் எனக்கு தெரியும். இப்பவும் அவன் சொல்லித்தான் மத்திய மந்திரியை கடத்திருக்கீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் அரசாங்கத்துக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிறது பொண்டாட்டி உபச்சாரம் பண்ண வச்சு சோறு சாப்பிடுற மாதிரி. உன்ன மாதிரி சோரம் போன அதிகாரிகள் இருக்கிறனால தான்டா இந்த நாட்டுல கிரிமினல்ஸ் உருவாகுறாங்க, ரவுடி